வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பௌர்ணமி. சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும். அதனால பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியிலையும் இந்த சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்கும். சோடசக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய சித்தர்கள் அவங்களுடைய வரங்களை பெறத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்துல நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு அடுத்ததா நம்ம கையில ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துட்டு ஒரு தாம்பாள தட்டுல வச்சு பரப்பி பூஜை அறையில நீங்க அதை அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க. அதுல பச்சை நிற பேனாவால உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை எழுதுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் எழுதக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுல இருந்து ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து எழுதுங்க. நீங்க எழுதுறப்பவும் பாத்தீங்கன்னா நேர்மறையான சொற்களை தான் பயன்படுத்தி எழுதணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கனாலே போதுமானது தான். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நிற நூல்ல கட்டி அந்த பச்சரிசிக்கு மேல அதை நீங்க அப்படியே வச்சிருங்க. 2 மணி நேரமும் பச்சரிசிக்கு மேல அந்த சீட்டு அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் சோடசக்கலை நேரம் முடிஞ்சிரும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த சீட்டை எடுத்து அதுல பச்சை கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க. நீங்க தாம்பாளத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சரிசிய மிக்சி ஜார்ல போட்டு 1-2 உடைச்சு எறும்புகளுக்கு நீங்க போட்டுடலாம். இல்ல காக்கை குருவி இதுங்களுக்கு கூட தாராளமா நீங்க போட்டுடலாம். நீங்க எழுதி வச்சிருக்க அந்த சீட்டை சோடசக்கலை முடிஞ்ச உடனேயே எரிச்சிடணும். ஆனா அந்த பச்சரிசியை நீங்க மறுநாள் காலையிலயோ இல்ல அதுக்கப்புறம் கூட தாராளமா வச்சிடலாம். இந்த 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 வினாடிகள் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரமானது இருக்கும். அந்த 5 வினாடிகள் எப்ப அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா, அதனால இந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கணும். இப்ப இந்த ஆவணி பௌர்ணமியில வரக்கூடிய சோடசக்கலை நேரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோடசக்கலை நேரம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு நைட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதிகாலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதிகாலை 12:09 2:09 வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்கு. இந்த நேரம் நடுராத்திரி வருது அப்படிங்கிறதுனால கண் விழிச்சுதான் இதை நம்ம பயனுள்ள நேரமா மாத்திக்கணும். நம்பிக்கையோட எல்லாருமே இந்த சோடசக்கலை வழிபாடை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இன்னுமே சோடசக்கலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான முழு வீடியோவுமே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதுல நான் இன்னுமே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.